சட்டம் மனிதனை தண்டிக்கும், இரக்கம் மனிதனை மீட்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருஅவையோடு இணைந்து பொது காலத்தின் 30ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது சட்டம் மனிதனை தண்டிக்கும், ஆனால் இரக்கம் மனிதனை மீட்கும் என்பதை எடுத்துரைக்கிறது. நாம் உலகத்தில் வாழும்போது பல நேரங்களில் மனிதர்கள் தவறு செய்கிறார்கள். சட்டம் அதற்கு பதிலாக தண்டனையை சொல்வது உண்மை. அது நியாயம், ஒழுங்கு, கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துகிறது. ஆனால் கடுமையான சட்டத்திற்குள் உண்மையான மனித நேயம் மறைந்து விடும்போது உயிரும் இதயமும் காயமடைகின்றன. குறிப்பாக இன்றைய லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தையிலே நீர்க்கோவை நோயாளி ஒருவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே குணப்படுத்துகிறார். யூத சட்டத்தின்படி ஓய்வு நாளில் நோயாளிகளை குணப்படுத்துவது இயலாத ஒன்று. ஆனால் இயேசு அங்கே அந்த மனிதன் அதிகமான துன்பத்தையும் வேதனையையும் அந்த நீர்க்கோவை நோயினால் அடைந்திருந்த அந்த மனிதனுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய நோக்கமாக அமைந்திருந்தது. எனவே இயேசு சட்டத்தை தாண்டி மனித நேயத்திற்கும் இரக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் இன்னும் விவிலியத்திலே பல நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்க்கலாம். விபச்சாரத்திலே பிடிப்பட்ட பெண் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தையிலே சட்டப்படி விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்த பொழுது அவர் அங்கே இருந்த மனிதர்களை எல்லாம் பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும் என்று கூறுகின்றார். அங்கே யாரும் அந்த பெண்ணிற்கு தண்டனை கொடுக்க முன் வரவில்லை. எனவே ஆண்டவர் இயேசுவும் நானும் உன்னை தண்டிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்கின்றார். இங்கே சட்டம் தண்டனை கொடுக்க முயற்சி செய்தது, ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய இரக்கம் அந்த பெண்ணிற்கு மீட்பை கொடுத்தது. அதே போல தான் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஊதாரி மைந்தன் தந்தையின் சொத்தை கேட்டுக்கொண்டு வீணடித்து திரும்பிய மகன் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் தந்தை ஓடி வந்து அவனை அரவணைத்து முத்தமிட்டு அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். என் மகன் இறந்து போயிருந்தான், இப்போது உயிர் பெற்றிருக்கின்றான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று கூறுகின்றார். சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் அந்த தந்தையின் இரக்கம் அவனுக்கு புது வாழ்வை கொடுத்தது. அதே போலத்தான் லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 39-43 வரை உள்ள இறை வார்த்தையிலே சிலுவையிலே 2 திருடர்கள் இயேசுவுடன் அறையப்பட்டார்கள். ஒருவன் சொன்னான், நாங்கள் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம். அதாவது சட்டம் அவர்களை தண்டித்தது. ஆனால் இயேசு மற்றொருவனிடம் கூறினார், இன்று நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். ஆக சட்டம் அவனுக்கு மரணத்தை வழங்கியது, ஆண்டவர் இயேசுனுடைய இரக்கம் நிலை வாழ்வை அளித்தது. அதே போலத்தான் தாவீது பத்சேபாவினுடைய அந்த நிகழ்விலே 2 சாமுவேல் 11-12 இறை வார்த்தையிலே தாவீது மிகப்பெரிய பாவம் செய்தார், கொலையும் விபச்சாரமும் செய்தார், சட்டப்படி மரண தண்டனைக்கு உரியவர். ஆனால் தாவீது மனம் திரும்பிய போது கடவுள், நீ பாவம் செய்தாய், ஆனாலும் நீ இறப்பதில்லை என்று சொல்லி தாவீதுக்கு அங்கே அவருடைய மனமாற்றத்திற்கு புது வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு. மனிதர்கள் கடவுளுடைய அன்பை உதறிவிட்டு கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு பாவத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பது சட்டத்தினுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டத்தை பார்க்காமல் மனித நேயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் சட்டத்தை தாண்டி இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதனுடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், உடனே அவர்களை பழி வாங்க வேண்டும், உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலையை விட்டுவிட்டு அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு மிகப்பெரிய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகளுக்கிடையே குற்றங்கள் புரிகின்ற பொழுது உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும்
என்பதுதான் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்றார். ஏனென்றால் இரக்கம் காட்டுகின்ற பொழுது மனிதன் தன்னுடைய வாழ்வை மாற்றி நல்ல ஒரு பாதையிலே வாழ முடியும் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே சட்டத்திற்கு தண்டனை கொடுப்பதை காட்டிலும் மனிதன் மீது இரக்கம் காட்டுவதே மேலானது. உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருக்கின்றார். எனவே நாமும் பிறர் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக, பிறர் தவறு செய்கின்ற பொழுது உடனே தண்டனை கொடுக்காமல் இரக்கம் காட்டி அவருடைய வாழ்விலே புதிய மாற்றத்தையும் மீட்பையும் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.